திருநாவுக்கரசு வணக்கம். திருநாவுக்கரசு, நாங்க ஏதாவது கன்ஃபியூஸா இருந்து கேள்வி கேட்கிறோமா, இல்ல நீங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துட்டு இருக்கிற ஊர்ல இருக்கிற ஜனங்களை எல்லாம் குழப்பிட்டு இருக்கீங்களா? நாங்க தெளிவா தான் இருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு தெளிவை உண்டு பண்றதுக்காக சில விளக்கங்களை கொடுக்க விரும்புறேன். சரி. இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. திமுக இருக்கக்கூடிய நிறைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் தப்பா சொல்றாங்க. கூட்டாட்சி வேற, கூட்டணி ஆட்சி வேறங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கூட்டாட்சி தான் இருக்கிறது. இந்தியா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஸ்டாலின் மாதிரியே அவரும் கேட்கிறாரு, கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இந்தியில இங்கிலீஷ்ல சொன்னேன். சரிங்க. மத்தியில கூட்டாட்சி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். கூட்டாட்சினா நாடு சம்பந்தப்பட்ட, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெறும் மத்திய அரசோட பிரதிநிதிகளை மட்டும் இல்லாம மாநிலங்களும் சேர்ந்து கூட ஒரு கலெக்டிவ் டெசிஷன் எடுக்கணும். அப்படித்தான் ஒரு ஃபெடரேஷன், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அது கூட்டாட்சிங்க. இங்க சுயாட்சி என்பது இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஸ்டேட் சம்பந்தப்பட்ட அஃபேர்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த விஷயத்திலயுமே எந்த பங்கும் வகிக்க கூடாது. அப்படித்தான் இவங்க ஸ்டேட் அட்டானமி, மாநில சுயாட்சி பேசினா. இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, மத்தியில் கூட்டணி ஆட்சி, மாநிலத்துல கூட்டணி இல்லாத தனி கட்சி ஆட்சின்றாங்க. இந்த கான்செப்ட் வேற, அந்த கான்செப்ட் வேற. ஒரு தெளிவு நீங்க சொல்ற இந்த எளிய கூட இல்லாம ஒரு பார்ட்டி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதும் கூட்டாட்சி என்பதும் கூட்டணி ஆட்சி என்பதும் வேற. நாம இப்ப கூட்டணி ஆட்சியை பத்தி தான் பேசுறோம். கூட்டணி ஆட்சி தமிழகத்துல இந்த என்டிஏ விஷயத்துல ஒரு கிளாரிபிகேஷன் முருகமணி சார், அதிமுக சார் தெளிவா சொன்னாரு. ஆனாலும் நானும் சொல்றேன், இந்த கூட்டணிக்கு பேரு என்டிஏ, தேசிய ஜனநாயக கூட்டணி. அகில இந்திய அளவுல வரும் பொழுது மத்திய தேர்தலை பொறுத்தளவு இந்தியாவிலேயே பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதனால தலைமை பாரதிய ஜனதா கட்சி. சட்டமன்ற தேர்தல் என்று வரும் பொழுது கூட்டணியோட பேரெல்லாம் மாற்றம் இல்லைங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஆனா தமிழகத்துல இந்த கூட்டணியில பெரிய கட்சி அப்படின்னா அது அதிமுக தான். அதிமுக தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக நம்பர் 1, பிஜேபி நம்பர் 2. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ ஆட்சி அமைக்கும், மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடுத்தது கொள்கையை பத்தி பேசினாங்க சார். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக கொஞ்சமாவது கொள்கை பொருத்தம் உண்டா சார்? திமுக யாரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? காங்கிரஸ் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. கம்யூனிஸ்டுகள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்க? காங்கிரஸ் எதிர்த்துதான் சார் ஆரம்பிச்சாங்க. விசிக எவ்வளவு வந்துட்டு திமுகவுக்கு எதிராகவும் காங்கிரஸுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறாங்க. எல்டிடி விஷயத்துல திமுகவும் காங்கிரஸும் ஒரே ஸ்டாண்டா? தமிழ் ஈழம் தனிநாடுங்கிற கொள்கையில திமுகவும் காங்கிரஸும் ஒரே ஸ்டாண்டா? அரசு ஊழியர்கள் விஷயம், ஆசிரியர்கள் விஷயம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நிறைய வந்துட்டு இப்ப ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்களே, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், சம வேலைக்கு சம ஊதியம். இடைநிலை ஆசிரியர்கள், நர்சஸ் வந்துட்டு போராட்டம் பண்றாங்க, தூய்மை பணியாளர் போராட்டம் பண்றாங்க. இதுல எல்லாம் கம்யூனிஸ்டுகளும் திமுகவும் ஒன்றிணைஞ்சு போகுதா என்ன? ஆணவ கொலை விஷயத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்களோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும் ஒன்றா? இல்லவே இல்ல. இவங்களோட கொள்கை யார் ஆட்சிக்கு வரணும், யாரு ஆட்சிக்கு வரக்கூடாது, அதாக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணின்றாங்க. நாங்களும் அதற்காகத்தான் கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறோம். எதுக்காக கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறோம்? திமுக என்கிற தீய சக்தி தமிழகத்துல ஆட்சிக்கு வரக்கூடாது. மதம் சார்ந்த விஷயத்துல சொல்றாங்க. மதம் சார்ந்து யார் சார் அரசியல் பண்றா? தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அரசியல் இல்லையா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரதமர் பேசுறதெல்லாம் மதம் சார்ந்த பேச்சே கிடையாதா? இல்ல, எந்த ஒரு விஷயத்தையாவது குறிப்பிட்ட நீங்க வேற வீட்டுல இருக்கிற ஆடு மாடை புடுங்கிட்டு போயிருவாங்க, தாலியை புடுங்கிட்டு போயிருவாங்க, உங்க வேலை வாய்ப்ப வீட புடிங்குவாங்கன்னு பேசுனதெல்லாம் யாரை குறிப்பிட்டு பேசுனது இந்த நாட்டுல? எந்த மதத்தை குறிப்பிட்டு பேசல. யாரை குறிப்பிட்டு இல்லைங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் யாரை குறிப்பிட்டது? யாரு ஆடு மாடை புடுங்கிட்டு போயிருவாங்க, யாரு தாலியை புடுங்கிட்டு போயிருவாங்க, யாரு சொந்த பத்தெல்லாம் புடுங்கிடுவாங்க? ஆன்சர் பண்றேன் சார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துல மதத்தின் அடிப்படையில யாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார். மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தா யாரோட இடஒதுக்கீடு பாதிக்கப்படும்? இங்க இருக்கக்கூடிய எனது எஸ்சி சொந்தங்கள், எஸ்டி சொந்தங்கள், பிசி, எம்பிசி, அவங்களோட இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் சார்.
ரொம்ப அக்கறையான ஓபிசி மேல ரொம்ப அக்கறை. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி மக்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு பிஜேபியில தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி அதிகமான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் சார் எங்கள்கிட்ட சரக்கு இல்லைன்றாங்க. சரக்க வச்சே ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. டாஸ்மாக்ல வந்துட்டு அது யாருக்கு எந்த புத்தி எங்க போய் சேருமோ அதான் செய்றோம். கொஞ்சம் இருங்க, அவர் பேசி முடிச்சிட்டோம்னு பேசு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி இன்னைக்கு எந்த டாஸ்மாக் கடையில நீங்க சாராயம் வாங்குறீங்களோ அந்த பாட்டில திருப்பி அதே டாஸ்மாக் கடையில கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிக்கலாம். ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாஜி ஒருத்தர் இருக்கிறாரு. மறுபடியும் இந்த பாட்டில திருப்பி கொடுத்துட்டு பேச வராது. நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்படிதான் சம்பந்தமே இல்லாம பேசுறீங்கப்பா. நீங்க சொல்றத சொல்றேன். நான் தான் தெளிவா சொல்றேன். மண்டல மசாலா இல்லன்னு சொல்றேன். ஆச்சி மசாலா 100 கிராம் கொடுங்கப்பியா. என்னையா பேசுறீங்களா? கொஞ்சம் கூட மண்டையில மசாலா இல்லன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு தான், மோடிக்கு தான், அமித்ஷாவுக்கு தான், திருநாவுக்கரசுக்கு தான், உங்களுக்கு தான் இந்த வேலை. சப்ஜெக்ட் தலைப்பு என்ன? பேசுறதெல்லாம் சப்ஜெக்ட் கூட பேசுறீங்களா? நீங்க சொன்னதுக்கு தான் பதில் சொல்றேன். அப்ப நீங்க தலைப்பு சார்ந்து பேசலையா? ஆரம்பிச்சது நீங்க, ஆரம்பிச்சது நீங்க, ஆரம்பிச்சது நீங்க. சரி சார், சொல்லுங்க சார், காங்கிரஸை சேர்ந்த அதை சார்ந்து நாளைக்கு பிரதமர் பேசுறேன்னு சொல்றாரு. நான் எல்லாத்துக்கான ஆதாரங்களை கேட்கிறாரு. எல்லாத்துக்கான ஆதாரங்களை அவங்க எம்பி பேசிட்டு இருக்கிறார். இவரை இடையில பேசக்கூடாது. ஓகே ஓகே சார், பேசலாம் சார், பேசலாம் சார். என்ன பேசுறாரு? யோகி ஆதித்யநாத் என்ன பேசுறாரு? இன்னைக்கு சொல்லி முடிச்சேன். எங்க கூட்டணி கட்சிகளா எல்லா இடத்திலையும் தேர்தல் பிரச்சாரம் உட்பட இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்தவுடனே பியூஷ் கோயல் பிரசிடென்ட் கொடுக்கிறாரு, பிரசிடென்ட் வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மழை வரும்போது வெள்ளம் வரும்போது நிதி கேட்கும்போது வச்சிருப்பாங்களா? மாநில உரிமை சார்ந்து தீர்ப்பு வரும்போது பிரசிடென்ட் வச்சிருப்பாங்களா? இந்த பிஜேபி மாநில உரிமைகள் பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு கூட்டாட்சிக்கு கிளாஸ் எடுத்துட்டாரு. நான் கேக்குறேன், உங்க கட்சியில அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்த்த உடனே அன்னைக்கு நைட்டு வாஜ்பாய் என்ன சொன்னாரு? நீங்க 2 பேரும் நீ கூட்டணி பத்தி பேசுறீங்க, இன்னைக்கு தான் போய் நிம்மதியா தூங்க போன்னு சொன்னாரு. ஆட்சி கலைச்சதுக்கு சந்தோஷப்பட்ட நான் கேட்கிறேன், மோடி முதலமைச்சரா இருக்காரா இல்லையா? அவர் அன்னைக்கு மாநில உரிமை பத்தி பேசுறாரா இல்லையா? குஜராத் உரிமை பத்தி பேசுறாரா இல்லையா? இன்னைக்கு அதுதான் நாங்க கேட்கிறோம். ஐயா, யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம்.